கோடீஸ்வராய நமக. வணக்கம். போன அத்தியாயத்தில் சென்னை திரு குணசேகரன் அவர்கள் நமது பகவான் கோடி தாத்தாவை எந்த நிலைமையில் சந்தித்தார், அவருடைய முதல் தரிசனம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் நம்ம கோடி பகவானை முதல் முறை தரிசனம் பண்ண உடனே அவர் பார்த்த உடனே அவர் கதறி அழுதுட்டாருங்க. அது வரலையும் பார்த்தோம். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பக்கத்தில் இருந்த திரண்ட கூட்டம் முழுவதும் அவர்கள் இருவரையும் மாறி மாறி ஒரு ஆன்மீக பார்வையுடன், ஒரு அதிசய பார்வையுடன் உற்று நோக்கி கொண்டிருந்தன. அந்த திரண்டிருந்த அத்தனை பேர்களின் கண்களும் அவர்களை, பகவான் தாத்தாவையும் குணசேகரன் சாரையும் உற்று பார்த்து கொண்டிருந்தன. அதில் அரண்மனைக்கு ரொம்ப வேண்டியவங்க நண்பர்கள், அதாவது அந்த ஊர் பட்டாமணியார்லாம் இருந்தாருங்க. அவங்கெல்லாம் ஓடி வந்து, தம்பி நீங்கள் அழுகாதீங்க தம்பி, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பகவான் தாத்தா நீங்கள் பகவான் தாத்தாட்ட சொல்லி நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும், உங்களுக்கு எல்லா கஷ்டமும் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் அந்த சமயத்தில் இவர் தன்னுடைய உணர்வுகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. இவருக்கு உள்ள அந்த மனதின் அழுத்தத்தையோ மனதின் உந்துதலையோ, அல்லது இவருக்கு உள்ள சில ஆன்மீக பிரச்சனைகளையோ, அல்லது இவருக்கு உள்ள மற்ற பிரச்சனைகளையோ எதையும் இவர் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. இவர் பேசாமல் இருந்தாருங்க. நம்ம பகவான் தாத்தா அவராகவே பகவான் தாத்தாவே தானாகவே அவரை குணசேகரன் சாரை பார்த்து இங்கே படுத்துக்க அப்படின்னாங்க. உடனே அவர் பக்கத்தில் தரையில் படுத்துட்டார். தரையை காமிச்சா தாத்தா சொன்னாங்க, இங்கே படுத்துக்க அப்படின்னாங்க. உடனே குணசேகரன் சார் தரையில் படுத்துட்டாருங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்கும். அரை மணி நேரம் ஆனோடனே அங்கே அப்போதைக்கு அந்த சமயத்தில் அரண்மனை சேவகர் திரு நாச்சிமுத்து அவர்கள்ட்டு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் சாமிகிட்ட, சாமி சந்நிதி அடைக்கிற நேரம் வந்துருச்சுங்க, அவர் போகட்டும் அப்படின்னோடனே இவர் தானாகவே, குணசேகரன் சார் தானாகவே எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சோடனே பகவான் தாத்தா கேட்குறாரு, பையில் எவ்வளோ வச்சிருக்க அப்படிங்கிறாருங்க. உடனே இவர் குணசேகரன் சார் அவர் பையில் இருந்த பர்ஸெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாருங்க. பர்ஸெல்லாம் எடுத்து கொடுத்த உடனே, நீ மெட்ராஸ் போ அப்படின்னு இருக்காரு. அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க இவர்கிட்ட, குணசேகரன் சார்கிட்ட, தம்பி நீங்கள் எப்பயுமே நீங்கள் சாமி அப்படி தான் கேட்கும், நீங்கள் பணம் கொடுத்துடாதீங்க, நீங்கள் மெட்ராஸ் போகிறதுக்கெல்லாம் நீங்கள் பணம்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பகவான் தாத்தா ஒரு அன்போட, ஒரு பாசத்தோட அந்த பட்டாமணியார் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அவன் மெட்ராஸ் போயிடுவான், போகட்டும் அப்படின்னாருங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணார், இவருக்கு ஒரு ஒரு ஆழ்மன உந்துதல்கள், ஒரு அதீதமான பக்தி தாத்தா மேலே ஏற்பட்டுருச்சுங்க. அதாவது அங்கே உள்ள சூழ்நிலை, பகவான் தாத்தாவை பார்த்த உடனே இவருக்குள்ள அந்த ஒரு வித்தியாசமான நினைவலைகள் திருப்பப்பட்டு, பக்தியின் வாழ் திருப்பப்பட்டு, இவருக்கு ஒரு மன உந்துதல்களையும் எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சியையும் உண்டாக்கியது. அதனால இவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒன்றுமே சொல்லாமல் சரின்ட்டு உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிட்டாருங்க. இவர் பணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் கேர் பண்ணவே இல்லைங்க. பையில் சில்லறை வச்சுருந்தார், பையில் சில்லறை வச்சுருந்தாருங்க. ஆனால் பல முறை தரிசனம் செய்த பிறகு வந்த ஒரு தரிசனத்தில் ஒரு பெரிய கதை இருக்கின்றது. எப்படி பகவான் தாத்தா எல்லா காசையும் பிடிங்கி வச்சுட்டு இவரை எப்படி தவிக்க விட்டு அவரோட கர்மாவை கழிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு கதை. அது ஒரு நடைப்பயணமாக போனதுங்கிறது அதெல்லாம் ஒரு கதை. அதெல்லாம் அடுத்தடுத்த தொடரில் வருங்க. இப்போ இந்த தொடருக்கு நான் வர்றேங்க. சரின்ட்டு ஒரு பர்ஸெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. போன உடனே முதல்ல ஒரு நினச்சிருக்காரு, ஒரு குணசேகரன் சார் நினச்சிருக்காரு, நம்ம கோயம்புத்தூர் போய் அங்கே இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க, என்டிசி இதில் டெக்ஸ்டைல் இதில் ஒர்க் பண்ணுறவர், நம்ம அவர்கிட்ட பார்த்து பணங்கனை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி போயிருக்காருங்க. ஆனால் அப்படியே இவருக்கு சிந்தனை ஓடலை. இவர் தாத்தாவோட நினைவாலேயே அப்படியே வந்தாருங்க. உக்கடத்தில் வந்த உடனே சரி நம்ம இப்படியே இந்த லாரியில் எதாவது கேட்டு சென்னை போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு லாரி டிரைவர்கிட்ட கேட்டப்போ அவங்க பணம் கூட வர சொல்லியிருக்காங்க. இவர் அந்த ஐடியா விட்டாருங்க. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காரு. ரயில்வே ஸ்டேஷனில் அன்னைக்குன்னு பார்த்து பாருங்கள், ஒரு அதிசயம், ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்கான். அதாவது ரெகுலர் ட்ரெயின் இல்லாமல் இவருக்குன்னே விட்டுருப்பாங்க போல் இருக்குது, பகவான் தாத்தா ஏற்பாடு பண்ணியிருப்பார் போல் இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் வித்தவுட் டிக்கெட் உட்காந்தார். டிக்கெட் எடுக்காமல், ஒரு வாழ்நாளில் முதல் முறையாக டிக்கெட் எடுக்காமல் உட்காந்தது அப்போ தாங்க. டிக்கெட் எடுக்காமல் உட்காந்துட்டாருங்க. எப்படி நல்லபடியாக போய் செஞ்சாருங்க. சென்ட்ரல் போயிட்டாருங்க. சென்னை சென்ட்ரல் போயிட்டாருங்க. சென்ட்ரல் போயிட்டு அங்கே சென்ட்ரலில் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹெட் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்.
அவரை பார்த்து ஏதோ ஒரு 10-20 கைமாத்து வாங்கிட்டு இவர் வீடு வந்து இப்போ வேளச்சேரியில் இருந்ததுங்க. அந்த சமயத்தில் வேளச்சேரி போய் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் ஒரு ஒய்ஃப்கிட்டையோ ஒரு மற்றவங்கள்ட்டையோ எந்த விதமான ஒரு வெளிப்பாடும் வெளிப்படுத்தவில்லை. அதாவது பகவான் தாத்தாவை பார்த்தது, அங்கே அழுதது, அந்த பட்டாமணியார் மற்றும் அரண்மனைக்கு வேண்டியவங்களாம் வந்து அவரை ஆறுதல் படுத்தியது, பகவான் தாத்தா பர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஒரு மெட்ராஸ் போ அப்படின்னது, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் துளி கூட வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. இவர் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக அவைகளை எடுத்துக்கொண்டு அப்படியே இருந்தாருங்க. 1 வருஷம் வரையும் அவர் அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க வீட்லேயும் சொல்லலை, நண்பர்கள்ட்டையும் சொல்லவே இல்லைங்க. இது இப்படி ஆச்சா. இதுக்கு பிறகு 2-3 முறை வந்து தாத்தாவை தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த முதல் முறை தரிசனத்துக்கு பிறகு சென்னை போயிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு 4 முறையோ 3 முறையோ பகவான் தாத்தாவை தரிசனம் பண்ணியிருக்காருங்க. அதில் ஒரு ட்ரிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்ஜிஆரோட டைலர், எம்ஜிஆரோட காஸ்டியூமர் முத்துன்னு ஒருத்தருங்க, அந்த முத்துவை கூட்டிகிட்டு ஒரு ட்ரிப் வந்திருக்காருங்க. வந்து அப்போ நல்ல அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கு அந்த முத்துவுக்கும். அதாவது எம்ஜிஆர் டைலர், எம்ஜிஆரோட காஸ்டியூமர் டைலர் முத்து, அவருக்கும் இவர் மூலமாக கோடி பகவான்ட்ட நல்ல அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்குங்க. அது ஒன்றாச்சா. இப்படியே இருந்துகிட்டு இருக்கப்ப இப்படியே 3 முறை தரிசனங்கிறது 4 முறை ஆச்சு, 5 முறை ஆச்சு. ஆக அந்த வருஷம் போயிடுச்சுங்க. அந்த 26வது வயது இவருடைய 28வது வயதில் அவர் போயிருக்காரு. தரிசனம் பண்ண முதல் தரிசனம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அடுத்தடுத்த தரிசனம் இப்படியே ஒரு 4-5 தரிசனம் முடிஞ்சிருச்சு. அந்த 28 வயது முடிந்தது. 29வது வயதில் தான் அடுத்த தரிசனம் போயிருக்காருங்க. அடுத்த தரிசனம் போகிறப்ப இவருக்கு ஏற்பட்ட அதிசயங்கள் சொல்ல ஒண்ணாது. அந்த 29வது வயது தரிசனங்கள், அந்த அனுபவங்கள் எல்லாம் அடுத்தடுத்த தொடர்களில் நான் விவரமாக கூறுகின்றேன். ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இப்போ ஐம் கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் வந்து இவர் தன்னுடைய 28வது வயதிலே சந்தித்த தரிசனங்கள், அதாவது முதல் தரிசனம், 2வது தரிசனம், 3வது தரிசனம் இப்படி ஆயிடுச்சுங்க. 3வது தரிசனத்தில் தான் அந்த எம்ஜிஆரோட டைலர் முத்துங்கிறவரை கூப்பிட்டு வந்தாருங்க. முத்துவுக்கும் நல்ல அதிசயமான சில அனுபவங்கள்லாம் கிடைச்சதுங்க. இந்த 4வது தரிசனத்தில் இவர் வந்து தன்னறியாமல் வந்து குணசேகரன் சார் கோடி பகவான்கிட்ட சொல்கிறாரு, சாமி எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியல சாமி, எனக்கு அங்கேருந்து வர்றது கஷ்டமாக இருக்குது சாமி, சென்னையிலேருந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் வர்றது கஷ்டமாக இருக்குது சாமி, என்னை எப்படியாவது கோயம்புத்தூருக்கே என் வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி பண்ணிடுங்க சாமி அப்படின்ட்டு நம்ம தாத்தாட்ட ரொம்ப அப்படியே துக்கத்தோட கோரிக்கை வச்சாருங்க. அதுக்கு தாத்தா, எல்லாம் சரியாயிரும், நீ போ அப்படின்ட்டாங்க. அதோட இல்லை, நீ போ அப்படின்னு சொன்னதோட இல்லை, நீ போ அப்படின்னு சொன்ன அடுத்த வினாடியே அங்கே அந்த நாச்சிமுத்துன்ட்டு இந்த அரண்மனை சேவகர், பழைய சேவகர் ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த நாச்சிமுத்தை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு விட்டாருங்க. உடனே நாச்சிமுத்து ஓடி இந்த சாமியை அப்படின்னாரு, எழுதி கொடு இவனுக்கு, எழுதி கொடு இவனுக்கு, கோழிக்கறி கிடைக்கும், பன்னிக்கறி கிடைக்கும், ஆட்டுக்கறி கிடைக்கும், எல்லா கறியும் கிடைக்கும், எழுதி கொடு அப்படின்னாருங்க. உடனே நாச்சிமுத்து அவசர அவசரமாக ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு அதில் கோடீஸ்வரா நமகன்ட்டு போட்டு தலைப்பில் போட்டு இதே மாதிரி கோழிக்கறி கிடைக்கும், இந்த குணசேகரன் பேரை போட்டு, குணசேகரன் உனக்கு கோழிக்கறி கிடைக்கும், ஆட்டுக்கறி கிடைக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு கறியாக சொன்னார்ல, பன்னிக்கறி அதையும் சொல்லியிருக்காரு தாத்தா, பன்னிக்கறி கிடைக்கும் அப்படின்லாம் எழுதி கொடுத்துட்டாருங்க. இவருக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் பாருங்க, இதுக்கு விடை கிடைக்குதுங்க. அங்கே வீட்டுக்கு போன உடனே மறுநாள் காலம்புற நைட்டு ஒரு போய் சேர்ந்தாருங்க. மறுநாள் விடிகாலம்புற என்னைக்கு இல்லாத ஒரு ஃப்ரெண்டு வராருங்க. ஒரு வீட்டுக்கு வந்து கதை தட்டுறாருங்க. கதை தட்டி அவர் ஒரு வெளியூர்காரர் ஒரு கெஸ்ட் மாதிரி தங்குறதுக்கு வந்திருக்காரு ஒரு வீட்டுக்கு. என்னைக்கு வராத கெஸ்ட்டுங்க. அவர் வந்து இது மாதிரி ஒரு வேலையாக வந்தப்பா, இங்கே வந்து அருள்வழி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார், இங்கே லிங்கசெட்டி தெருவில் இருக்கார், நான் அவரை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, இவருக்கு வந்து தாத்தா மூலமாக, தாத்தாவை பார்த்ததுனால இவருக்கு வந்து அந்த ஆன்மீக அலைகள் பரவி தாத்தா மூலமாக இவருக்கு அந்த ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டு, சுவாமிஜிலாம் என்ன, சித்தர்கள்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு நாட்டம் ஏற்பட்டது இவருக்கு. கரெக்டாக இவர் வந்து சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே உற்சாகமாயிட்டார் குணசேகரன் சார். இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி யாரையாவது பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக நீ வந்துட்டேன், யார் இந்த அருள்வழி சித்தர்வா, நானும் வர்றேன் அப்படின்னோடனே 2 பேரும் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு லிங்கசெட்டி தெரு போகிறாங்க. லிங்கசெட்டி தெரு போன உடனே அந்த அருள்வழி சித்தர் அவர் ஒரு வேஷ்டி தான் கட்டியிருப்பார். மேலே இங்கே உடம்புலலாம் துணியெலாம் போட்டுருக்க மாட்டார். சும்மா ஒரு 4 முளை வேஷ்டி மாதிரி ஒரு கட்டியிருப்பார், மடித்து கட்டியிருப்பார். தலைவர் முண்டாஸ் மாதிரி கட்டியிருப்பார். ரொம்ப சிம்பிளாக இருப்பாருங்க. நான் பார்த்ததில்லை, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இதெல்லாம்
அவரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்காங்க. அவரோட தோற்றம் இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு மாநகரமாக இருப்பார். அந்த சமயத்தில் வந்து இவர் பார்த்துருக்க சமயத்தில் என்ன, அவருக்கு வந்து ஒரு அறுவலிச்சத்திற்கு வயசை கணக்கு பண்ணால், மனித ரீதியாக வயசை கணக்கு பண்ணால் என்ன ஒரு 47 அந்த மாதிரி கணக்கு பண்ணலாங்க. 47 வயசுன்னு கணக்கு பண்ணலாம். அவரோட தோற்றம் வந்து மாநிலம், ஒல்லியான உடல்வாகு, இடுப்பில் வந்து ஒரு நார்மல் வேஷ்டி மாதிரி ஒரு சின்ன வேஷ்டி கட்டியிருப்பார், மடித்து கட்டியிருப்பாருங்க. உடம்புல துணி இருக்காது, தலையில் ஒரு முண்டாஸ் கட்டியிருப்பார். இதுதான் அவருடைய தோற்றம். இதெல்லாம் எனக்கு இவர் சொன்னாருங்க, இவர் குணசேகரன் சார் சொன்னார். ஆயிடுச்சா, குணசேகரன் சாரும் அந்த அவர் வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டும் உடனே இம்மீடியட்டாக கிளம்பி டிஃபன்லாம் சாப்பிட்டு குடிச்சிட்டு இம்மீடியட்டாக கிளம்பி வந்த இது அறுவலிச்சித்தரை பார்த்துருக்காங்க. லிங்க செட்டி தெரு போய் அறுவலிச்சித்தரை பார்த்துருக்காங்க. அறுவலிச்சித்தரை ஒரு நெருங்கின உடனே அறுவலிச்சித்தர் இவர்கிட்ட சொல்கிறாராம், ஏண்டா உன்னை அந்த மாடி வீட்டுக்காரன் அனுப்பிச்சானா அப்படின்னு கேட்டாராங்க. இவருக்கு ஆச்சரியமா போயிருச்சான். தாத்தா மாடி வீட்டுக்காரன் தானே, தாத்தா அரண்மனையில இந்த மாடியில தானே இருந்தாங்க. அவர் வந்து படுத்துக்க அப்படின்னு. ஓ, பக்கத்துல வந்து பட்டாம்னியார், அந்த ஊர் கணக்கப்புள்ள பட்டாம்னியார்லாம் இருந்தாங்க. ஓ, அவங்க சொன்னாங்க, சாமிகிட்ட ஏதாவது என்ன கேளுங்க, அழக்கூடாது, ஏதோ ப்ராப்ளம் போல இருக்க, நல்லா அழுகுறாரு அப்படின்னு கேட்டாங்க. ஓ, சொன்னாங்க ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு. அவரு தாத்தா கொஞ்சம் படுத்துக்கிட்டோம், தூங்கிட்டோம். என்ன சார், தாத்தா கொஞ்சம் படுத்துக்கிட்டோம், கொஞ்சம் தூங்கிட்டோம் அப்படின்னு கோடி தாத்தா சொன்னாங்களா? அப்படின்னு சொன்னாங்க. ஓ, சரி. அவருக்கு பக்கத்துல தரையில படுத்திருந்தேன். ஓ, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு அந்த நாட்டு வாட்ச்மேன் அந்த திறந்து விடுறவர் வந்து, ஓ சாமி டைம் ஆகுது, அவர் போகட்டும் அப்படின்றத எழுந்திருச்சு. அப்ப எனக்கு இது எலுமிச்சம்பழம் ஏதோ பூ கொடுத்தாரு. ஓ, அப்புறம் இது பணம் எவ்வளவு வச்சிருக்கு எடுன்னாரு. தாத்தாவே கேட்டிருக்காங்க. ஆமா, தாத்தா கேட்டத பர்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். ஓ, ஏன்னா எனக்கு அனுப்பிச்சவர் சொன்னாரு, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, பர்ஸ ஃபுல்லா எடுத்து கொடுத்தது, என்கிட்ட கையில பணமே இல்லை. ஓ, அப்போ பக்கத்துல உள்ள வாட்ச்மேன் சொன்னாரு, அவரு நீ மெட்ராஸ் போகணும், இந்த சாமி அப்படிதான் கேட்கும், நீங்க கொடுத்துறாதீங்க, பஸ்ஸுக்கெல்லாம் பணம் வச்சுங்க, ட்ரெயினுக்கெல்லாம் அப்படின்னாரு. அதெல்லாம் தாத்தாவுக்கு எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அது போகும், மெட்ராஸ் போகும், போகட்டும் போ அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட கூட சொன்னேன், இந்த மாதிரி வந்து என்னால இருக்க முடியல, கோயம்புத்தூருக்கு ஏதாவது வேலை பார்த்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க? ஆமா, தாத்தாட்ட கேட்டேன், என்னால இருக்க முடியல, உங்களை பார்க்காம இருக்க முடியல, அதெல்லாம் சரியாயி போவோம் போ அப்படின்னாரு. ஓ, அப்புறம் வந்து பக்கத்துல அந்த துரைன்னு ஒருத்தர் இருந்தாரு, கஞ்சி துரை, அவரை பார்த்து ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடு அப்படின்னாரு. தாத்தா தாத்தா அவரு எழுதி கொடுத்தாரு. அதை என்ன பண்ணோம்னா, அது பூஜை அப்படின்னாரு. ஓ, சரி. அது என்னன்னா, இங்க ஒரு டப்பாவில போட்டு வச்சிருப்பேன். சரி, உங்க வீட்டுல? ஆமா, எங்க வீட்டுல. அவரு குடுக்கற சீட்டெல்லாம் அது என்னன்னா, அவரை பார்க்காம இருக்க முடியலன்னதான் அந்த வெரைட்டி ஆஃப் சித்தரோட கனெக்ஷனா அதுக்கப்புறம் கொடுத்தாரு எனக்கு. ஓ, சரி சரி. அந்த பேப்பர் கூட நீங்க எழுதின பேப்பரோட ஒரு கனெக்ஷன் தான் இருக்கு. ஆமா, அதுக்குதான் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி எல்லாம் கிடைக்கும் போ அப்படின்னாரு. அதனால யூ சீக் சம் வெரைட்டிஸ், யூ வில் பி, இட் வில் பி கிராண்டட்ங்கிற மாதிரி. ஓ, ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த லிங்கிச்செட்டி தெருசாமி அருள்வெளி சித்தர் கனெக்ஷன் கிடைச்சு. ஓ, சென்னையில. ஓ, அவரை போய் பார்த்ததான் அந்த மாடி வீட்டுக்காரன் சொன்னாடா அப்படின்னாரு. மாடி வீட்டுக்காரன் சொன்னாடா அப்படின்னு, அதாவது நம்ம தாத்தா மீன் பண்ணி கேட்டிருக்காரு. ஆமா, மாடி வீட்டுக்காரன் சொன்னாடா, நீ எங்க என்ன ஜாதி, என்ன இது அது இதுன்னு சொன்னாரு. அதாவது உன்னோட கொள்கை என்ன, உன்னோட இது என்ன அப்படி இப்படின்னு கேட்டாரு. ஓ, அப்படின்னு அருள் சித்தர் கேட்டாரு. ஆனா முதல்ல அவர் கேட்டிருக்காரு, உன்னை என்னடா அந்த மாடி வீட்டுக்காரன் அனுப்பிச்சானா அப்படின்னு கேட்டாரு. சொன்னாடான்னு கேட்டாரு. அதான் தாத்தா, நம்ம தாத்தா வந்து மாடியில இருந்திருக்காங்க, அதை மீன் பண்ணி கேட்டிருக்காரு. ஆமா, அதனால அவர் வந்து நான் இங்க வர என்னால முடியல, எனக்கு டிரான்ஸ்பர் கொடுங்கன்னு கேட்டேன் இல்லையா, அதனால ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காரு.
அதனால அந்த ஒரு ஆறுதலுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்தாரு. ஆமா, ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி. ஆறுதல் பரிசு மாதிரி. என் செயலாவது யாதொன்றும் இல்லை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என உணரப் பெற்றேன். தெய்வமே தெய்வமே என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே இனி தெய்வமே உன் செயலே என உணரப் பெற்றேன். உன் செயலே என உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, யாதொன்றும் இல்லை. தாத்தா சொல்லியிருக்காருல இந்த நாச்சிமுத்தத்தை எழுத சொல்லி, அதாவது இவனுக்கு கோழிக்கறி கிடைக்கும், பன்னிக்கறி கிடைக்கும், ஆட்டுக்கறி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருல, அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சித்தர் அனுபவம், சித்தரோட பழக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் அவர் வந்து விதவிதமான சாப்பாடு கிடைக்கும், அதாவது விதவிதமான கறி கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருக்காரு. புரியுதா? நல்லா சிந்திச்சு பாருங்க. இவனுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், அது கிடைக்கும், அது கிடைக்கும்னா வெரைட்டிஸ். அதாவது இவர் ஆன்மீகத்துக்கு தானே வந்திருக்காரு, அப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சித்தர்களை பார்க்க தான் வந்திருக்காரு. அப்போ சித்தர்கள் சம்மந்தப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் சித்தர் நீ பார்ப்ப, அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லியிருக்காங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். அவரும் அந்த சமயத்தில் அவர் புரிஞ்சுட்டாருங்க, குணசேகரன் சாரும் புரிஞ்சுட்டாருங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நமது கோடி பகவானின் லீலைகளை என்னென்று சொல்வது, ஏதென்று சொல்வது, அந்த கோடி பகவான் அவர்களுக்கும் அருள்வெளி சித்தர் போன்ற மாபெரும் சித்தர்களுக்கும் உள்ள தொடர்புலாம் எப்பேற்பட்ட தொடர்புகள், அவைகளெல்லாம் ஆன்மீக தொடர்புகள், அன்பு தொடர்புகள், ஆன்மாவின் தொடர்புகள், அவைகளெல்லாம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அமரத்துவமான தொடர்புகள். அடுத்த அத்தியாயத்தில் குணசேகரன் சாரின் சுவையான அனுபவங்களை கேட்டு மகிழலாம், கேட்டு இன்புறலாம். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.